முறுக்கெடுத்த நரம்புகளை 3 உலகத்தோடும் முட்டிச் சலிப்பெடுத்து ஆனைகளும் தானைகளும் என் அடிபட்டு நொறுங்கிப் போக தோள்கள் புடைக்க தோல்வி காணாதவன் ஈசனிடம் சென்றேன். அவர் இருப்பை உணர்த்த கைகள் கடுக்க கைலாயம் எடுத்து ஈசனோடு நடந்தேன் காவடியாக. ராவணன் நடக்க பூமியும் வெடிக்க புழுதியும் புறம் வந்து வானினை மறைக்க பூமாதேவியோ புகார்களை கொடுக்க புஷ்பக விமானத்தில் நானும் பறக்க. சீ சீ, இது என்ன வாழ்க்கை? சிறப்பு இத்தனை இருந்தும் சலிப்பு எதற்கு? 10 தலைகளின் பாரமும் 20 கைகள் பூணும் ஆரமும் இத்தனையும் சுமையென்று இழக்க நினைத்தேன். தருணம் வந்தது தங்கையின் வழியாக, மரணம் வந்தது மங்கையின் வழியாக. சீதையனும் சீரெடுத்து எனச் சீவ ஒரு கத்தியை சினத்தோடு தீட்டி வந்தேன். மரணமும் எனக் கண்டு அஞ்சுகிறான் என்று நானே மாயவனை வரவும் அழைத்தேன். ராவணனுடையது வீர மரணம் மட்டுமல்ல, விருப்ப மரணம் கூட.